வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு திருக்குறள் டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம நியூ சிலபஸ் அடிப்படையில் வந்துட்டுருக்கோம். அதில் திருக்குறளில் முதல் அதிகாரமாக இருக்கிற ஒழுக்கமுடைமை முடிச்சிட்டோம், செக் பண்ணிக்கோங்க. இரண்டாவது அதிகாரமாக இப்போ பொறையுடைமை தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9th டேர்ம் 1ல் 4வது பேஜில் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பொறையுடைமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? பொறை அப்படின்னா என்ன? பொறுமைன்னு அர்த்தம். அப்போ இந்த 10 குறளும் வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு? நம்மளை யாராவது கஷ்டப்படுத்துகிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்கன்னாலும் அவங்க கிட்ட நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. சரிங்களா? இப்போ முதல் குறள் பார்த்துடலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிலம் அப்படின்றது இங்கே என்ன? பூமியை சொல்கிறாங்க. சரிங்களா? அகழ்வார் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க? தோண்டுபவர்னு அர்த்தம். அகழ்வாரை தோண்டுபவரை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த நிலமானது என்ன பண்ணுது? அதுதான் நம்மளையும் தாங்குது. சரிங்களா? நம்மளே அது மேலே தான் நின்றுட்டுருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம அதை என்ன பண்ணுறோம்? தோண்டவும் செய்கிறோம். பலவேறு காரணங்களுக்காக வீடு கட்ட, குழாய் போடன்னு சொல்லி தோன்றோம். அப்போ அதுக்கு ஒரு காயம் மாதிரி தானே அதுக்கு. அதை தான் சொல்கிறாங்க, நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல அப்படின்னு. சரிங்களா? அடுத்தது பார்த்தலாம். தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இகழ்வார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இழிவுபடுத்துறதுன்னு அர்த்தம். நம்மளை இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க இழிவுபடுத்துறாங்கன்னு அர்த்தம். இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர் அப்படின்னு அர்த்தம். பொறுத்தல் அப்படின்னா என்னது? பொறுமையா இருக்கிறதுன்னு அர்த்தம். தலை அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறந்த பண்பு. இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர், தலை அப்படின்னா சிறந்த பண்புன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ என்ன சொல்ல வர்றாங்க? நிலமானது தன்னை தோண்டுபவங்களையும் தாங்கிக்குதுப்பா. அது மாதிரி நீங்களும் உங்களை யாராவது இழிவுபடுத்துக்காங்கன்னா பொறுத்துக்கோங்க. அதுதான் தலை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? யாராவது நம்மளை ஒருத்தவங்க துன்பப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, லைட்டாக டீஸ் பண்ணால் கூட என்ன பண்ணிடுவோம்? உடனே பதிலுக்கு பதில் அவனுக்கு கொடுத்துட்டு தான் மற்ற வழியை பார்ப்போம். மற்ற வேலையை அவனுக்கு கொடுத்துட்டு தான் பார்ப்போம். அப்போ தான் நமக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணுங்க? பொறுமையாக இருங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. நம்ம யாரோ ஒருத்தவங்க நம்மளை டீஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பதிலுக்கு நம்ம பண்ணாமல் பொறுமையாக இருக்கோம்னா அதுவே ஒரு பெரிய பண்பு தான் இல்லைங்களா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க, அந்த பண்பு தான் தலை சிறந்த பண்பு அப்படின்னு. சரிங்களா? அடுத்தது பார்த்துடலாம். இப்போ இலக்கண குறிப்பும் இதிலே பார்த்துடலாம். பொறுத்தல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொழில் பெயர். ஏன் தொழில் பெயர்? தொழில் பெயர்ன்றதை நீங்கள் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா விகுதிகள் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அல், தல், அம், கை, பை, வை இந்த மாதிரி வரும். குபுவு, திசிவி இந்த மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே தொழில் பெயர் விகுதிகள் தான். இதை நீங்கள் பார்த்துட்டாலே, ஒரு வேர்டில் நீங்கள் பார்த்துட்டாலே கண்ணை மூடிட்டு தொழில் பெயர்னு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதுபடி தல் அப்படின்னு வந்துட்டாலே தொழில் பெயர். மேக்ஸிமம் நமக்கு அல், தல் இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? அப்போ ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அகழ்வார், இகழ்வார்னு கொடுத்துட்டாங்க. வினையாளனையும் பெயர்கள்னு வந்துடுது. ஏன்? நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஆர், அர் இந்த மாதிரி வந்தாலே வினையாளனையும் பெயர்னு வந்துடும். ஸோ நீங்கள் விகுதிகளை பார்த்து வச்சுக்கிட்டாலே இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இந்த மாதிரி இலக்கண குறிப்புக்கு போட்டுடலாம். சரிங்களா? சரி, இதில் ஒரு அணி வந்திருக்கு. என்ன அணி? நீங்கள் இந்த போலன்றதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது உவமை அணி அப்படின்றது. ஏன்னா உவமை அணியோடைய உருபுகள் என்னென்ன வரும்? போல, போன்ற, புறைய, அன்ன, அதுக்கப்புறம் தற்று, அற்று இந்த மாதிரிலாம் வரும். பார்த்தீங்களா? இதெல்லாம் உவம உருபுகள்னு வந்துடும். ஸோ ஒரு உவமை வருது, ஒரு உவமேயம் வருது, அதுக்கு இடையில நமக்கு உவம உருபானது வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ இது என்ன அணி? உவமை அணி. உவமை அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஒப்பிடுதல்னு அர்த்தம். சரிங்களா? என்ன? இப்போ மயில் போல ஆடினாள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன? மயிலுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ஒப்பிடுறாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ ஒப்பிடுதல்னு அர்த்தம். இங்கே நிலம் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, அடுத்தது பார்த்துடலாம். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொறுத்தல்னா என்ன? பொறுத்து கொள்ளுதல்னு அர்த்தம். இறப்பினை அப்படின்றது இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இறத்தல் அப்படின்றது இறந்து போறதுன்னு சொல்லிட்டு இங்கே அர்த்தமாக வரல. என்ன வருது? பிறர் செய்த துன்பத்தை அப்படின்னு வருது. இறப்பினைன்றது பிறர் செய்த துன்பத்தினை அப்படின்னு. இதுக்கு தான் சொல்றது, நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் வெறும் சொற்பொருள் மட்டும் மனப்பாடம் மக்கப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? கன்ஃபியூஸ் ஆகிடும், மறந்து போயிடும். சரிங்களா? அதனால தான் எப்பயுமே படிக்கும்போது ஒரு பாடல் படித்து அதுக்கேற்ற மாதிரி பொருள் புரிஞ்சு படிங்க. சரிங்களா? இப்போ பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறத்தல்னா மறந்து போறதுன்னு அர்த்தம். அதாவது பிறர் செய்த துன்பத்தை நம்ம என்ன பண்ணணுமா? பொறுத்துக்கணுமா. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? மேலே உள்ள குறள்லேயே பார்த்துட்டோம், இந்த பூமி பொறுத்துக்குது, அது மாதிரி நம்ம பண்ணணும்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா அது நல்லது தான். சரிங்களா? பொறுத்தல் இறப்பினை என்றும் அது நல்ல பண்பு தான். ஆனால் அதை விட சிறந்தது ஒன்று இருக்கு. அது என்னது? மறத்தல் அதனினும் நன்று. மறந்து போறது, அவன் செஞ்ச அந்த தீங்கை நம்ம மறந்துட்டோனாலே அது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ எப்படி சொல்றதுன்னா,
இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ நம்மளை வந்து காயப்படுத்திட்டாங்க, நம்மளை டீஸ் பண்ணிட்டாங்க ஏதோ ஒன்று. அவங்க வந்து அதை வந்து அவங்க வந்து நினச்சி திடீர்னு 1 வீக் கழிச்சு வந்து இப்போ இந்த மாதிரி நான் போன வாரம் வந்து ஒன்று இது பண்ணேன்ப்பா, நான் மன்னிச்சுக்கோ, நீ எதுவும் நினச்சிக்காதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு 1 வாரத்துக்கு முன்னாடியா எப்போ நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் சரிங்களா. பொறுத்து கொள்வது சிறந்தது, அதை விட சிறந்தது அதை மறந்து போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ தொழில் பெயர்கள் பார்த்துடலாம். மறத்தல், பொறுத்தல். நான் ஆல்ரெடி சொன்னேன், தல் அல்ல இந்த மாதிரி வந்தாலே கண்ணை மூடிட்டு தொழில் பெயர்கள்னு சொல்லிட்டு. நன்றுன்றது இங்கே குறிப்பு வினை முற்றா வந்திருக்கு. ஏன் அப்படி வந்திருக்கு, நன்றுன்னு சொல்லிட்டு அந்த வினையானது முற்று பெற்று விட்டுருச்சு, அதனால இது வினை முற்றுன்னு சொல்லிட்டு. குறிப்பு வினை முற்றா ஏன் வருது, இந்த வினையானது இந்த நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா ஒன்றை வந்து சார்ந்து வந்திருக்கு, அதனால இதை குறிப்பு வினை முற்றுன்னு சொல்லிடுறோம் சரிங்களா. அவ்வளவுதான். அடுத்தது பார்த்துடலாம். இன்மையுள் இன்மை விருந்தொரால், வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்மை அப்படின்னா என்ன, நார்மலாக நமக்கு தெரியணும்னா இன்மைனா என்ன, இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா. என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இன்மைன்றது இங்கே என்ன சொல்ல வர்றாங்க, வறுமை. எதுவுமே இல்லைன்னா வறுமை தானே. ஸோ இன்மைனா வறுமை. அப்போ வறுமையில் வறுமை, வறுமையிலையும் கொடிய வறுமை என்னது, விருந்தொரால். விருந்து கூட்டல் ஒரால் அப்படின்னு பிரிக்கலாம். ஒரால் அப்படின்னா என்ன கொடுத்துட்டாங்க, நீக்குதல்னு அர்த்தம் சரிங்களா. விருந்தினர்களை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை தான் வறுமையுள் கொடிய வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. வன்மையுள் வன்மை மடவார் பொறை, அதுபோல வன்மை அப்படின்னா என்ன அர்த்தம், வலிமைன்னு அர்த்தம் சரிங்களா. வன்மைனா வலிமைன்னு அர்த்தம். மடவார் அப்படின்னா என்னன்னா அறிவில்லாதவங்கன்னு அர்த்தம் சரிங்களா. மடவார்னா என்ன சொல்றாங்க இங்க, அறிவிலிகள், அறிவு அற்றவர்கள். இங்க வந்து மடவார்னு சொல்லிட்டு அறிவற்றவர்கள்னு கொடுத்துருக்காங்க. இதை இன்னொரு பாடல் வந்து நம்ம படிச்சிருப்போம், அதாவது மனைக்கு விளக்கம் மடவாள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லைங்களா. அந்த அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா மடவார்னா என்ன அர்த்தம் சொல்லியிருப்பாங்கன்னா பெண்கள்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதுதான் பாடலுக்கு பாடல் பொருள்கள் வந்து வேறுபடுறதுன்றது. இங்க மடவார் அப்படின்றது பாத்தீங்கன்னா அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. பொறைனா வந்து பொறுத்து கொள்றது நமக்கு தெரியும். அப்ப என்ன சொல்றாங்க, அதாவது கொடுமையிலும் அதாவது வறுமையிலும் கொடிய வறுமை என்னன்னா விருந்தினர்களை வரவேற்க இயலாத தவிர்க்கும் நிலை தான். வேணாம்ப்பா இவங்க வர வேணாம், என் வீட்டில் எதுவுமே இல்லை, நான் என்னத்தான் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுமை. அதுவே வலிமையுள்ள பெரிய வலிமை என்னன்னா அறிவற்றவங்க சொல்ற வார்த்தைகளை காதில் போட்டுக்காம பொறுத்து கொள்றது தான் வலிமையுள் சிறந்த வலிமை அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு அணி வந்து பயின்று வந்திருக்கு. அதாவது போல போன்ற இந்த உவம உருபுகள் எல்லாமே வெளிப்படையா வந்துருந்துச்சுன்னா அது உவமை அணி. வெளிப்படையா வராம மறைஞ்சு நிக்குது, நம்ம பொருள் கொள்ளும் போது அது நமக்கு தெரியுதுன்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணியா வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா விருந்தினரை வனவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வன்மையுள் கொடிய வறுமைன்னு கொடுத்துட்டு அது மாதிரி அறிவற்றவங்க செய்யற தீங்குகளையும் பொறுத்துக்கிட்டு இருந்தோம்னா அதுதான் வலிமையுள் சிறந்த வலிமை அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த இதுல பாத்தீங்கன்னா போல போன்றன்னு நமக்கு எதுவுமே வரல, அப்ப இது உவமையணி கிடையாது. வந்துட்டா உவமையணி, வரலைன்னா உவமையணி கிடையாது. ஆனா பொருள் கொள்ளும் போது நமக்கு அதை அது போல அது மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு வர்றனால இது எடுத்துக்காட்டு உவமையணியா வந்துடும் சரிங்களா. சரி, இலக்கண குறிப்பு பார்த்துடலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, எடுத்துக்காட்டு உவமையணின்னு. விருந்து அப்படின்றது பாத்தீங்கன்னா பண்பாகு பெயரா கொடுத்துருக்காங்க. ஆகு பெயர்னா என்ன, ஒன்றிற்கு ஒன்றன் பெயருக்கு ஆகி வருவது தான் ஆகு பெயர். இப்ப தமிழ்நாடு கபடியில் வெற்றி பெற்றது அப்படின்னு வரும்போது தமிழ்நாடு அங்க என்ன யாரை குறிக்குது, தமிழ்நாடு சார்பா போய் விளையாடின வீரர்களை தான் பாத்தீங்கன்னா குறிக்குது. அந்த வீரர்கள் கபடியில வெற்றி பெற்றாங்கன்னு குறிக்குது. ஸோ அதை தான் ஆகு பெயர்னு சொல்லுவோம். இங்க பண்பாகு பெயரா ஏன் விருந்து வருது, விருந்துன்றது என்னது, வீட்டுக்கு வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்சதை செய்யறது, அவங்களை உபசரிக்கிறது, அவங்க கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசுறது, இந்த மாதிரி வருது. அப்ப அது ஒரு பண்பு. ஸோ இங்க விருந்துன்றது ஒரு பண்புக்கு ஆகி வந்துள்ளதால் இது பண்பாகு பெயரா வந்துரும் சரிங்களா. அவ்வளவுதான். அடுத்து ஒரால் பொறை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தொழில் பெயர்கள். ஒரால்ன்றது அல்லு தள்ளு வந்தாலே போட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ தொழில் பெயர் வந்துடும். பொறைன்றது எப்படி தொழில் பெயரா வரும், இதுக்கு தான் தொழில் பெயர் விகுதிகள் எல்லாத்தையும் படிக்கணும். அதாவது அல் தல் அம் ஐ கை பை இதெல்லாம் வரும். ஸோ ஐயும் வந்துடுறனால பொறை அப்படின்றது என்ன வந்துடும், இரு கூட்டல் ஐ தானே வரும். ஸோ ஐ வந்துடுறனால இது தொழில் பெயராக வந்துடுது. அவ்வளோதான். அடுத்து பார்த்துடலாம். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. நிறை அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே சொல்லிட்டாங்க, சால்புன்னு அர்த்தம். நிறையுடைமை நீங்காமை வேண்டின், அதாவது நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் எல்லாமே நீங்காம, நம்மளை விட்டு நீங்காம நம்ம கிட்டயே அந்த நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கணும்னா என்ன பண்ணணுமா,
பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொறைனா என்ன? பொறுமை. பொறுமையை போற்றி பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம கிட்ட நிறைய நல்ல குணங்கள் வேணும்னு நினைச்சாலும் நம்ம என்ன பண்ணணுமா? பொறுமையை கடைபிடிக்கணும், பொறுமையை காத்து போற்றி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது பார்த்துடலாம். இலக்கண குறிப்பு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்காமை அப்படின்றது எதிர்மறை தொழில் பெயர்னு கொடுத்துருக்காங்க. ஏன்? நீங்குதல் அப்படின்றது எப்படி வரும்? தொழில் பெயரா வந்துடும். சரிங்களா? அப்போது நீங்காமைன்றது இங்கே ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்க. நீங்காமை அப்படின்றது ஒரு எதிர்மறையாக வருது இல்லைங்களா? ஸோ அதனால் இது எதிர்மறை தொழில் பெயராக வந்துடுது. போற்றின்றது வினையச்சம். ஈஸியாக வினையச்சம் பெயரச்சம்னாலே இதுக்கு கடைசியில் வந்தால் பெயரச்சம், அதே ஈயும் ஊவும் வந்தால் வினையச்சம்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இங்கே போற்றின்றது பார்த்தீங்கன்னா இது எப்படி வருது? கடைசி எழுத்து இரு ப்ளஸ் ஊன்னு வந்துடும். சரிங்களா? அப்போ இங்கே ஊ வந்துடுறதுனால வினையச்சமாக வந்துடும். அவ்வளோ. குறள் பார்த்துடலாம். ஒருத்தாரை ஒன்றாக வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தாரை அப்படின்னா தண்டித்தவரைன்னு அர்த்தம். ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாகன்னு அர்த்தம். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பிறர் செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்களாம். இப்போ நான் இருக்கேன், நான் என்கிட்ட யாரோ ஒருத்தவங்க வம்பிழுக்கிறாங்கன்னா, இல்லை என்னை ஏதோ தீங்கு செய்கிறாங்கன்னா, உடனே போய் நான் அவங்கள மறுபடியும் பலிக்கு பலி வாங்குற மாதிரி ஏதோ பண்ணிட்டு வர்றேன்னா, என்னை பார்க்குற சான்றோர் பார்த்தீங்கன்னா, என்ன இந்த பிள்ளை இப்படி இருக்கு, பதிலுக்கு பதில் செய்யுது, இதில் இந்த பிள்ளைக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொருட்டாவே நினைக்காம போயிடுவாங்களாம். சரிங்களா? இதே பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து, வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. வைப்பர் அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா, மனதுக்குள் வைத்துக் கொள்வர், மனசுக்குள்ள வச்சுக்குவாங்கன்னு அர்த்தம். இதே நான் அவங்களுக்கு பழிக்கு பழி வாங்கி அவங்க பண்ணதே நான் பண்ணாம இருந்துட்டு பொறுத்துட்டு போறேன், அவங்க என்ன துன்பப்படுத்தினாலும் பொறுத்துட்டு போறேன். சரிங்களா? அதை சான்றோர் பாக்குறாங்கன்னா, என்னச்சா எப்படிப்பா அந்த பிள்ளை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், நல்ல விதமா அவங்க மனதுக்குள்ள பொன் போல மதித்து வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனதுக்குள் வைத்து போற்றுவர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒருத்தாரை ஒன்றாக வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து அப்படின்னு. சரி, இலக்கண குறிப்பு பார்த்துடலாம். ஒருத்தார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பேரா வந்துருது. இது பார்த்தாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம், விகுதிகளை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆர் அப்படின்னு வந்திருக்கு. பொதிந்து அப்படின்றது என்ன வந்திருக்கு? இத்து கூட்டல் ஊ. ஸோ ஊ வந்தனால இது வினையச்சமா வந்துருது. வையார் அப்படின்றது வினை முற்று. இங்க என்ன இருக்கு? அந்த வினையானது முற்று பெற்றிருக்கு, அதனால இது வினை முற்றா வந்துருது. அவ்வளவுதான். அடுத்து, ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒருத்தாருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? ஒருத்தார்னா என்ன பார்த்தோம்? தண்டித்தவர்னு பார்த்தோம். அப்போ ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், அதாவது இப்போ நான் அவங்க என்னை துன்பப்படுத்துறாங்க, அவங்கள போய் நான் மறுபடியும் துன்பப்படுத்திட்டு வந்துடுறேன்னா எனக்கு அன்னைக்கு ஜாலி தான், சந்தோஷம் தான். அப்படிதானே? இப்போ நார்மலான ஒரு மனுஷன்னா அதை தானே பண்ணுவோம். அப்போ எனக்கு சந்தோஷம் தான். அவனை இன்னைக்கு என்னை டீஸ் பண்ணா, பதிலுக்கு நான் போய் டீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா, இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, ஜாலியா இருக்கேன், நிம்மதியா தூங்குவேன்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். பொன்றும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் அழியும் வரைன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது இப்போ நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், இன்னைக்கு எனக்கு ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, பலிக்கு பலி வாங்கிட்டேன், அதை நான் அவனுக்கு பலி வாங்கிட்டப்பான்னு சொல்லிட்டு போய் தூங்குறேன் நிம்மதியா. ஆனா அன்னைக்கு மட்டும்தான் எனக்கு இன்பம் அப்படின்னு சொல்றாங்க. இதே அவன் செஞ்சதை நான் பொறுத்துக்கிட்டேன்னா இந்த உலகம் உள்ள வர என்னோட புகழானது நிலைத்து நிற்கும். அந்த பொண்ணு ஏத்த வீட்டுக்காரன் என்ன பண்ணாலும், எவ்வளவு துன்புறுத்தினாலும் அந்த பொண்ணு ஒன்றும் பண்ணலப்பா, அமைதியா அந்த பொண்ணு பொறுத்துட்டு போயிருச்சுப்பான்னு சொல்லிட்டு இந்த உலகம் பார்த்தீங்கன்னா என்னோட புகழ் பார்த்தீங்கன்னா பேசும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாத தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும், அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். அவ்வளவுதான். ஒருத்தார் பொறுத்தார்ன்றது வினையாளனையும் பெயர்கள். இந்த குறளை பொறுத்த வரைக்கும், இந்த அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வினையாளனையும் பெயரும் தொழில் பெயரும் தான் வருது. சரி, அடுத்து பார்த்துடலாம். திறனல்ல தன் பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. திறனல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா செய்யத்தகாத அப்படின்னு அர்த்தம். நொந்துனாலே என்ன அர்த்தம்? வருந்தின்னு அர்த்தம். அப்படித்தானே? நொந்துனா என்ன? துன்பத்திற்கு மிகவும் வருந்தி. சரிங்களா? நொந்து ரொம்ப வருந்துறது அந்த துன்பத்துக்கு, அதை தான் சொல்றாங்க. திறனல்ல தன் பிறர் செய்யணும், செய்யத்தகாத துன்பங்களை நமக்கு பிறர் செஞ்சாலும் அதுக்காக வருந்தி அறனல்ல செய்யாமை நன்று, அரண் அல்ல செய்யாமை நன்று, அறத்துக்கு மாறான செயல்களை செய்யாம இருக்கிறது தான் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவங்க நமக்கு கேடு செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அறத்துக்கு மாறான எந்தவித செய்யத்தகாத செயல்களையும் அவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? திறனல்லன்னா செய்யத்தகாத, நோனுந்துனா துன்பத்திற்கு வருந்தி. இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா நமக்கு தன் பிறர் அப்படின்றது 7ஆம் வேற்றுமை தொகையா வந்துருது. செய்யினும்ன்றது பாத்தீங்கன்னா இழிவு சிறப்புமே. செய்ய
செய்யணும் அப்படின்றது இங்க என்னத்தை சொல்ல வர்றாங்க, திறனல்ல தன் பிறர் செய்யணும் அப்படின்னு இழிவா தான் சொல்ல வர்றாங்க. செய்யத்தகாத செயல்களை பிறர், துன்ப செயல்கள் நமக்கு பிறர் செய்தாலும் அப்படின்னு அந்த துன்ப செயல்களை குறிக்கிற மாதிரி தான் வருது. அதனால இதை இழிவு சிறப்புமைன்னு சொல்லலாம். நொந்துன்றது வினையச்சம், ஏன் இங்க ஊ வந்திருக்கு, சோ வினையச்சம். அரண் திறன் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா நமக்கு ஈற்றுப்போலிகளா வந்துருதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அவ்வளவுதான். அடுத்து பார்த்துடலாம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிகுதியான் அப்படின்றது இங்க யார சொல்றாங்க, மனச்செருக்கினால்னு அர்த்தம். மிக்கவை அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்க, தீங்குகள்னு அர்த்தம், நிறைய தீங்குகள்னு அர்த்தம். சரிங்களா, செருக்கினால நான் வந்து பெரிய ஆளு, இன்னைக்கு இந்த தெருவுக்கே நான் தான் ஹெட் அப்படின்னு செருக்கா இருக்கிறவன் நமக்கு தீங்கு செஞ்சாலும் தாம் தம் தகுதியான் வென்று விடல், தமது பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். தகுதியான்னா இங்க என்ன சொல்றாங்க, இங்க தகுதின்றது எந்த தகுதியை சொல்றாங்க, பொறுமைங்கிறது தான் இங்க தகுதியாவே சொல்றாங்க. சரிங்களா, நம்ம கிட்ட அவன் கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செருக்கோட நம்மளை டீஸ் பண்ணாலும், நம்மளை கேலி பண்ணாலும், நமக்கு துன்பம் செஞ்சாலும் என்ன பண்ணணுமா, நம்ம கிட்ட இருக்கிற தகுதி, நம்ம கிட்ட இருக்கிற அந்த பொறுமையால் அவனை வெற்றி கொண்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அவன் நம்மளை டீஸ் பண்ணானா நம்மளும் மறுபடியும் அவனுக்கு துன்பம் செஞ்சு டீஸ் பண்ணணும் தான்ன்றது நமக்கு வெற்றி கிடையாது. அவன் கிட்ட பொறுமையா போயிட்டாலே அது என்னதான் நமக்கு வெற்றி தான், அதுதான் சொல்றாங்க. சரிங்களா, செய்தாரை அப்படின்றது இங்க வினையாளனையும் பெயரா வந்துருது. விடல் அப்படின்றது பாத்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்றா வருது. வியங்கோல் வினைமுற்றுன்றது என்ன வந்துரும், க இய இயர் அல் அப்படின்னு வரும் பாத்தீங்களா. சோ இங்க விடல் அப்படின்றது எப்படி வந்திருக்கு, அல் அப்படின்னு கடைசியில முடிஞ்சிருக்கு இல்லைங்களா. சோ அதனால இது வியங்கோல் வினைமுற்றா ஆயிடுது. அவ்வளவுதான். அடுத்து, துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னா சொல் நோர்க்கின் பவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, துறந்தார் அப்படின்னா பற்றற்றவர். துறவிகளை எப்படி சொல்லுவோம், எதுலையுமே ஈடுபாடு இல்லாம வாழ்க்கையே வேணாம், இன்ப துன்பங்கள் இதுவும் எனக்கு வேணாம், காசு பணம் எதுவும் வேணான்னு முற்றும் துறந்தவங்களை தான் என்ன சொல்லுவோம், துறவின்னு சொல்லுவோம். ஸோ துறந்தாரின் தூய்மை உடையவர், அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துறவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள இறந்தார் வாய் இன்னார் சொல் நோர்க்கின் பவர். இங்க இறந்தார் அப்படின்றது என்ன சொல்றாங்க, இங்க நெறியை கடந்தவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இன்னா சொல், இன்னானா என்ன அர்த்தம், தீய அப்படின்னு அர்த்தம். அப்படித்தானே, தீய சொற்களை தான் இன்னா சொல் அப்படின்னு அர்த்தம். நோர்க்கீர் அப்படின்றது இங்க என்ன சொல்றாங்க, பொறுப்பவர்னு அர்த்தம். அதாவது ரொம்ப தகாத சொற்களை நம்ம கிட்ட பேசுறாங்க, நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வரம்பு கடந்து பேசுவருடைய கொடிய சொல்லையும் நம்ம பொறுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் முற்றும் துறந்த துறவியை விட நம்ம தான் மேலானவங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா, வரம்பு கடந்து பேசுவோரின் கொடிய சொற்களையும் பொறுத்து கொள்பவர் பற்றற்ற துறவியினரும் மேலானவர். துறந்தாரின் தூய்மை உடையவர், துறவியை விட தூய்மையானவங்க மேன்மையானவங்க யாரு, இந்த மாதிரி வரம்பற்ற சொற்களையும் தீய சொற்களையும் பொறுத்து கொள்ளுதல் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து, இறந்தார் துறந்தார் நோக்கிருப்பவர், இது எல்லாமே வினையாளனைய பெயர்கள். அருன்னு வந்தாலும் நம்ம கண்ணை மூடிட்டு போட்டுருவோம். இன்னா சொல் அப்படின்றது இங்க என்ன வந்துருது, ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஏன், இன்னா சொல் அப்படின்றது என்னது, ஒரு தீய சொல்ல குறிக்குது, எதிர்மறை. இன்னா அப்படின்னு வந்துருச்சு, இனிய சொல்லுன்றது வந்தா பெயரச்சமா வந்திருக்கும், இங்க இன்னா சொல்னு வந்திருக்கு. அப்ப என்ன வந்திருக்கு, இங்க ஒரு எதிர்மறை, இங்க வந்திருக்கு. சோ இது என்ன வந்துருது, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் வந்துருது. ஏன் ஈறுகெட்டதுன்னு வந்திருக்கு, இன்னாதுன்னு வந்திருக்கணும். ஆனா இந்த தூவோ இல்ல இன்னாத சொல் தவோ இங்க கெட்டு வந்திருக்கு இல்லைங்களா, ஈரானது கெட்டு போய் பெயரச்சமா வந்திருக்கு, அதுவும் எதிர்மறையா வந்திருக்கு. அதனாலதான் இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம்னு வந்திருக்கு. சரிங்களா, அவ்வளவுதான். அடுத்து, உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, நோற்பார் அப்படின்னா என்ன அர்த்தம், நோன்பு இருக்கிறவங்கன்னு அர்த்தம். சரிங்களா, நிறைய விரதம் இருப்பாங்க, நோன்பு இருக்கிறதெல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா, கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணி நோன்பு இருப்பாங்க பாத்தீங்களா. சோ அதை சொல்றாங்க. இன்னா சொல் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், தீய சொற்கள், இனிமையற்ற சொற்கள்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, உண்ணா நோன்பு இருக்கும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் சொற்களை பொறுத்து கொள்பவர் தான் மேலானவர்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, நிறைய கடவுளுக்கு விரதம் இருக்கிறது இதெல்லாம் இருந்தும் சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா சாமி கும்பிடுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க. ஆனா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா யாராவது சண்டைக்கு போயிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, சண்டைக்கு மறுபடியும் போயிருவாங்க, அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுமா, இகழ்வோரின் சொற்களையும் பொறுத்து கொள்பவர் தான் மேலானவர். நீ விரதம் இருந்தெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, விரதம் இருந்து நீ சாமி இருந்தாலும் என்ன பண்ணணுமா, மற்றவங்க சொல்ற வார்த்தைகளை நம்ம பொறுத்து கொள்ளணுமா, அப்பதான் அவங்கள விட நம்ம மேலானவங்களா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, உண்ணாது அப்படின்றது வினையச்சம். ஏன் இங்க ஊ வந்துருது, ஸோ அதனால இது வினையச்சம். அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த 10 குறளையும் பார்த்துட்டோம். புக் பேக்கையும் நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்கே ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும், பேசிக் தான். நாயனர், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானு பங்கி, சென்னா போதார், பெருநாவலர், இந்த மாதிரி வேறு பெயர்கள் அவருக்கு உண்டு. காலம் 31வது நூற்றாண்டு நமக்கு தெரியும். திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிட சொன்னா டக்குன்னு இப்போ இருக்கிற ஆண்டோட 31 கூட்டிட்டோம்னா நமக்கு அந்த ஆண்டு வந்துடும், திருவள்ளுவர் ஆண்டுன்றது. ஸோ இது நமக்கு தெரியும். அடுத்து அவ்வளவுதான். இங்கே அறம் 38 அதிகாரம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3ஆ பிரிக்கப்பட்டிருக்கும். அதுல அறம் 38, பொருள் 70, இன்பம் 25 அதிகாரங்களை உடையது. அதுவும் இது 14 கீழ்கணக்கு நூல்கள்ல
நூல்களில் வந்துடும். இந்த திருக்குறளை போற்றி பாடிய நூல் தான் பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளுவ மாலை. எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க? 53 பேர் எழுதியிருப்பாங்க. 55 பாடல் இருக்கும். இதுவும் நம்ம பார்த்துருப்போம். 10 பேர் பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருப்பாங்க. உரைனா என்ன? இப்போ அந்த பாடல் திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா அந்த பாடலை மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. இந்த பாடல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த உண்ணாது நோற்பர் பெரிய, இதை தான் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து எழுதிட்டு போயிருப்பாரு. இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா அதை தான் பார்த்தீங்கன்னா உரைன்னு சொல்கிறோம். இந்த பொருள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை தான் பார்த்தீங்கன்னா உரைன்னு சொல்கிறோம். அப்போது இந்த மாதிரி உரை எழுதினவங்க பார்த்தீங்கன்னா 10 பேர். தருமர், தாமத்தர், பரிதி இதெல்லாம் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா தலை சிறந்த உரை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது என்னது? பரிமேலழகர் உரை. முதல்ல உரை எழுதினவர் பார்த்தீங்கன்னா மணக்குடவர் சரிங்களா. இது முதல்ல எழுதினவங்க. பரிமேலழகர் சிறப்பானது, அவ்வளவுதான். இங்கே கொடுத்துருக்காங்க 11 உரை எழுதினர், அவற்றுள் பரிமேலழகர் உரை தான் சிறந்தது. அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, விக்டோரியா மகாராணி, இங்கிலாந்து நாட்டு இளவரசி இருக்காங்க பார்த்தீங்களா, விக்டோரியா மகாராணி. அவங்க காலையில் எந்திரிச்சோடனே முதல்ல படிக்கிற நூல் எதுனா திருக்குறள் தான். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம புறவய வினாக்கள் பார்த்துடலாம். இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு வந்துடும். அடுத்து ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், இது 2வதா வந்துடும். சரி, பொறுத்துக பார்த்துடலாம். நிறைனா சால்புன்னு அர்த்தம். ஒருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே நமக்கு தண்டித்தல்னு அர்த்தம். ஒரு ஆள்னா நீக்குதல், நொந்துனா வருந்தி, அவ்வளோதான். இங்கே வந்து எதுகை சொற்கள் கேட்குறாங்க. ஸோ மிகுதியான் கூ கூ வந்துடும், இங்கே க வந்துடும், அவ்வளோதான். அடுத்து மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு வந்துடும், அவ்வளோதான். பொருள் வேறுபாடு கேட்குறாங்க. இதுவும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு சிலபஸ்லேயே உண்டு இந்த மாதிரிலாம். நமக்கு வந்து இலக்கண கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வேறுபாடு, இந்த மயங்கொலி பிழைகள்லாம் கேட்பாங்கன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதை பார்க்கறது அவசியம். பொறுத்தல் அப்படின்றது இங்கே என்னது? பொறுமையாக இருக்கிறதுன்னு வந்துடும். இந்த பொறுத்தல்ன்றது பொருந்த செய்கிறது, பொறுத்துறது சரிங்களா. இப்போ வந்து இந்த பேனாவுக்கு இந்த மூடி தான் பார்த்தீங்கன்னா பொருத்தமாக இருக்கும், இல்லைன்னா வந்து கலண்டு விழுந்துரும் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த பொறுத்தல். இது இரத்தல். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இரத்தல்னு கொடுத்துறாங்க. இந்த இரத்தல்ன்றது இறந்து போகிறது சரிங்களா, உயிர் விடுதல்னு வந்துடும். இந்த இரத்தல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிச்சை கேட்கறத வந்து யாசிக்கிறது, இறந்து போறது, அந்த மாதிரி கேட்போம் இல்லைங்களா. ஸோ வந்து யாசித்தலை தான் பார்த்தீங்கன்னா இரத்தல்னு சொல்லுவோம். இன்னொன்று இந்த நிறை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஷால்பு, இப்போதான் மேலே பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த நிறைன்னு பார்த்தீங்கன்னா வரிசைன்னு அர்த்தம். அந்த நேரசை நிறையசை எல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையின் அடிப்படையில் தான் நம்ம பிரிப்போம் இல்லைங்களா. ஸோ நிறைனா வரிசைன்னு அர்த்தம். இந்த வன்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா வள்ளல் தன்மை, கொடைத்தன்மைன்னு அர்த்தம். இந்த வன்மைன்றது பார்த்தீங்கன்னா வலிமை. இப்போ தான் பார்த்தீங்களா வன்மையுள் வன்மை அப்படின்னு. ஸோ இந்த வன்மைன்றது வலிமை, இந்த வன்மைன்றது கொடைத்தன்மைன்னு வந்துடும். இங்கே இருபொருள் தருக கொடுத்துருக்காங்க. நிறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சால்பு அப்படின்னு வந்துடும். இன்னொன்று என்ன? நிறைனா வந்து எடை சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த எடை வந்துடும். தலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிரம் அப்படின்னு வந்துடும். இன்னொன்று வந்து முதன்மை அப்படின்னு வந்துடும் சரிங்களா. அவ்வளோதான். தலை சிறந்த பண்புன்னு பார்த்தவங்களா, முதன்மையான சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். நம்ம முடிச்சிட்டோம், புக் பேக்கையும் முடிச்சிட்டோம். நம்ம அடுத்தடுத்து வரிசையாக வந்து திருக்குறள் வந்து பார்க்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி இலக்கண பகுதிகள் எல்லாமே பார்க்க ஆரம்பிப்போம். உங்களுக்கு ஏதாவது நான் வந்து உங்களுக்கு புரியல ஏதாவது ஒன்றுனா நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம், நான் வந்து சொல்லித்தருவேன் உங்களுக்கு. உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து பயோவில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் அதில் கேட்கலாம், எல்லாருமே வந்து அதில் ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.